வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இப்படி ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை திரும்பி எடுத்துட்டா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம் குருதிப்புனல். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1994ல ஹிந்தியில ப்ரோகால் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பயங்கரமான சர்ச்சை கிளம்புச்சு. அதை பார்த்த கமலஹாசன் இதை நம்ம தமிழ்ல ரீமேக் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதோட காப்பிரைட்ஸை வாங்கிட்டாரு. ஆனா தமிழ் வெர்ஷனுக்கும் ஹிந்தி வெர்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். தமிழ் வெர்ஷனை பாத்தீங்கன்னா ஹாலிவுட் லெவல்ல எடுத்திருப்பாங்க. இந்த குருதிப்புனல் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காப் அவங்களோட சீக்ரெட்டான ஒரு ஆபரேஷன், இத பத்தினது தான் கதை. படத்தோட முதல் சர்ச்சையே அதோட டைட்டில் தான், குருதிப்புனல், அதாவது ரத்த ஆறு. இந்திரா பார்த்தசாரதி தன்னோட நாவலுக்கு இந்த டைட்டில் வச்சிருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் அதை காசு கொடுத்து காப்பிரைட்ஸ் வாங்கி இந்த படத்துக்கு வலுக்கட்டாயமா இந்த பேரை வச்சாரு. கமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண விஷயம், படத்துல பாடல்கள் கிடையாது. அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சீனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். ஹிந்தியோட சாயல் இதுல இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக திரைக்கதை வசனத்தை கமல் திருத்தி எழுதினாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு முக்கியமான டயலாக் சொல்லலாம், வீரம்னா என்ன தெரியுமா அப்படிங்கறத இப்ப கேட்டாலும் புல்லரிக்கும். குருதிப்புனல் படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பி.சி. ஸ்ரீராம் பாத்துக்கிட்டாரு. படத்துல நிறைய போலீஸ் என்கொயரி சீக்வன்ஸ் வரும். அந்த சீன்லாம் அப்படியே எடுக்காம நிறைய லைவான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி கமலஹாசன் ஷூட் பண்ணாரு. குருதிப்புனல் படத்துல ஒரே ஒரு ஸ்பாட்லைட்டை யூஸ் பண்ணி கமலும் நாசரும் நடிச்ச சீன்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்க. அது மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கும். அதை தாண்டி குருதிப்புனல்ல பாத்தீங்கன்னா நாசரோட நடிப்பு ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா அவர் பேசுற டயலாகும் அதுக்கு கவுண்டரா கமலஹாசன் கொடுக்கிற டயலாகும் வேற லெவல்ல அமைஞ்சிருக்கும். இந்தியாவோட முதல் டால்பி சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண படம் குருதிப்புனல். அதாவது கம்மியான பேக்ரவுண்ட்லாம் இருந்ததுனால தியேட்டர்ல படம் பார்க்கும்போது எந்த டைம்ல சவுண்ட் வருதுன்னே தெரியாது, எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஒரு த்ரில்லோட இந்த படத்தை பார்த்த எஃபெக்ட் நமக்கு இருக்கும். குருதிப்புனல் படத்துல சாங்ஸ் கிடையாது, கமர்ஷியலா எந்த விஷயமும் இருக்காது. ஆனா படத்துல வன்முறை அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால ஏ சர்டிபிகேட் தான் இதுக்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமலஹாசன் அவர்கள் ப்ராப்பரா கம்மியான பட்ஜெட்ல ப்ராப்பரா அதுக்கான ரிஹர்சல் எல்லாம் எடுத்து 30 நாள்ல ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. குருதிப்புனல் படத்துல சினிமாட்டோகிராஃபியை பயங்கரமா கையாண்டிருப்பாரு பி.சி. ஸ்ரீராம் அவர்கள். அதாவது சீக்கிரட்டா சில சீன்ஸ் எடுக்கும்போது அதுல கூல் டோனை யூஸ் பண்ணிருப்பாரு. அதுவே நார்மல் சீனா இருந்ததுன்னா வார்ம் டோனை யூஸ் பண்ணிருப்பாரு. சில சீன்ல பாத்தீங்கன்னா கூல் அண்ட் வார்மை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாரு. அது எதுக்குன்னா அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி லைட்டிங் மூட கரெக்டா கொடுத்திருப்பாரு. அந்த பீரியட்ல இந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. குருதிப்புனல் படத்தோட மியூசிக் டைரக்டர் மகேஷ் மகாதேவன். இவரு படத்துல பேக்ரவுண்ட அளவா யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது தேவையான இடத்துல மட்டும்தான் மியூசிக் வேணும் அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா நாசர் சார் வரும்போது அழகா ஒரு சங்கு டோனை அப்படியே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அவரோட க்ளோஸ் அப் ஷாட்டுக்கும் அந்த டோனுக்கும் பயங்கரமா இருக்கும். டால்பி சவுண்ட்ல முதல்ல ரிலீஸ் ஆகிற படம் குருதிப்புனல். என்னதான் டால்பி சவுண்ட்ல அது ரிலீஸ் ஆனாலும் அதை சப்போர்ட் பண்ற ஃபெசிலிட்டி அந்தந்த தியேட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் சென்னையில ஒரு சில தியேட்டர்ல தன்னோட சொந்த செலவுல அந்த சவுண்ட் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணாரு. குருதிப்புனல் படத்துல சாங்ஸ் கிடையாது, கமலோ அர்ஜுனோ பறந்து சண்டை போடுற சீக்வன்ஸ் கிடையாது. கடைசியில படத்துல பாத்தீங்கன்னா நல்லவங்க எல்லாம் இறந்துருவாங்க. சோ இந்த மாதிரியான மிக்ஸ்டா இருந்த எமோஷனை பார்த்த அப்ப ரசிகர்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த படத்தை பெருசா கொண்டாடலன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆஸ்கர் கதவை அழுத்தமா தட்டின படம் குருதிப்புனல்னு சொல்லலாம். அப்பவே ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு, கண்டிப்பா குருதிப்புனலுக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கும்னு. இருந்தாலுமே உலக அளவுல நிறைய விருதுகளை குருதிப்புனல் வாங்கி குவிச்சதுன்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.